ஒரு அழகான பசுமை நிரம்பிய காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்தன. அந்த காட்டில் நீண்ட மரங்கள், குளிர்ந்த காற்று, காற்றில் பறக்கும் பறவைகளின் ஒலி, அடர்ந்த புல்வெளி எல்லாமே அமைதியாக இருந்தன. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒருவிதமான தனிமையும் இருந்தது. அந்த காட்டில் வாழும் விலங்குகள் ஒருவரோடொருவர் பேசவே இல்லை. ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாழ்ந்தன. நட்பு என்பது அவர்களுக்கு தெரியாத வார்த்தை. அந்த காட்டில் ஒரு முயல் வாழ்ந்தது. பெயர் முனி. சின்னதானாலும் மிகவும் புத்திசாலி, மனமுள்ளவன். அது நட்புக்கு மிக விரும்பி எப்போதும் மற்ற விலங்குகளிடம் பேச முயற்சித்தது. ஆனால் யாரும் அவனுடன் நெருக்கமாக வரவில்லை. ஒரு வெப்பமிகுந்த மதியம் சிங்கம் சூரன் காட்டில் வந்தது. அது அங்கு வாழும் மிக வலிமையான விலங்கு. மற்ற விலங்குகள் அதை பார்த்ததும் திகைத்து ஒதுங்கின. ஆனால் முனி மட்டும் பயப்படவில்லை. அது மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த சிங்கத்தை பார்த்து சொன்னது, "வணக்கம் சிங்கண்ணா, நம்மிடம் நிழல் இருக்கிறது, சற்று ஓய்வெடுங்க." சிங்கம் ஆச்சரியத்தில், "நீ என்னை பயப்படவில்லையா?" என்று கேட்டது. முனி சிரித்தது, "உன் பார்வை கோபமாக இருக்கலாம், ஆனால் உள்ளம் நன்றாக இருந்தால் எனக்கு பயமே இல்லை" என்றது. அந்த வார்த்தைகள் சிங்கத்தின் மனதை தொட்டன. அது முதல் சிங்கமும் முயலும் நண்பர்களாகிவிட்டனர். நட்பு பரவத் தொடங்கியது. முயலும் சிங்கமும் மரத்தடியில் தினமும் சந்திக்கத் தொடங்கினர். அவர்களது உரையாடல்கள் மற்ற விலங்குகளையும் இழுத்து கொண்டு வந்தன. மயில், எலி, பன்றி, தவளை, நரி, குரங்கு போன்ற விலங்குகள் வர ஆரம்பித்தன. முனி அனைவரிடமும் பேசியது. "நாம் யாரும் தனியாக இருக்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அதை பகிர்ந்தால் இந்த காடு அழகாகும்" என்றது. அந்த கணத்தில் முதல் முறையாக விலங்குகள் ஒன்றோடொன்று சிரித்தன. விலங்குகளுக்கு நட்பு என்ற உணர்வு பிறந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் திறமைகளை பகிர்ந்தனர். மயிலின் நடனம், எலியின் புத்திசாலித்தனம், பன்றியின் வலிமை, சிங்கத்தின் பாதுகாப்பு, முனியின் அறிவு. அபாய காலம் வந்தது. ஒரு நாள் மனிதர்கள் காட்டில் நுழைந்தனர். மரங்களை வெட்டி வீழ்த்த தொடங்கினர். விலங்குகள் பதற்றத்தில் உறைந்தன. "நம்முடைய வாழ்க்கையே அழிந்துவிடும் போலிருக்கிறது" எனது சிலர். அப்போது முனி கூறியது, "நாம் ஒன்றாக இருப்போம், பயந்து ஒளியாமல் மனத்துடன் பேசுவோம். இது நம் வீடு, நம்மால்தான் காக்க முடியும்." அனைத்து விலங்குகளும் ஒத்துழைத்தன. அவர்கள் மனிதர்களிடம் அமைதியான முறையில் எதிர்வினை தெரிவித்தனர். கூட்டமாக வந்து போராடாமல் அமைதியாக நின்றனர், புலனாய்வாக செயல்பட்டனர். மனிதர்கள் விலங்குகளின் ஒருமைப்பாட்டையும் பொறுமையையும் கண்டு அச்சத்தில் நின்று பின்னால் சென்றனர். காடு மீண்டும் பாதுகாப்பானதாக மாறியது. ஒருமைப்பாடின் வெற்றி. அந்த நாளுக்கு பிறகு காட்டில் வாழும் விலங்குகள் உண்மையான மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின. ஒவ்வொரு வாரமும் அந்த பழைய மரத்தின் கீழ் சந்திப்புகள் நடந்தன. யாராவது சிக்கலில் இருந்தால் மற்றவர்கள் உதவினர். யாருக்காவது புத்திசாலித்தனம் தேவைப்பட்டால் முனி உதவியது. பாதுகாப்புக்கு சிங்கம் முன் வந்தது. ஒரு நாள் அனைவரும் கூட ஒரு சிறிய விழா நடத்தினர். அந்த விழாவில் சிங்கம் மெல்லிய குரலில் கூறியது, "முயல் சின்னதானாலும் அதற்குள்ளே ஒரு சிங்கத்தின் மனம் இருக்கிறது. அது எனக்கு நட்பின் உண்மையான அர்த்தத்தை சொல்லித் தந்தது." முயலும் சிரித்தது. "நட்பு பயத்தை வெல்லும். ஒருமைப்பாடே நம் வலிமை." மோரல் ஆஃப் தி ஸ்டோரி: நட்பு என்பது ஒருவரின் அளவையல்ல, உள்ளத்தின் இயல்பையே பற்றியது. ஒருமைப்பாடு இல்லாமல் எதுவும் முடியாது. தோல்வியை பார்த்ததும் நம்மை மறக்கக்கூடாது. திறமை ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாக இருந்தாலும் சேரும்போது அது பெரிய சக்தியாக மாறும். மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையில் சமநிலை தேவை.